ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே 27. ஸோ 27ல் என்ன ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரைசெப் ஸ்ட்ரெச்சுங்க. ட்ரைசெப் ஸ்ட்ரெச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்க. ட்ரைசெப்ஸுன்றது எக்ஸ்டென்சாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்ம் மசில்ஸ்க்கு, அதாவது ஆர்மோட ஃபங்க்ஷனில் இருக்கிற மசில்ஸ், அதாவது நம்ம கையை பின்னாடி தூக்குறோம் இல்லைங்களா, ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மசில் என்னென்னா ட்ரைசெப்ஸ் மசில்ஸ். அதை நம்ம அவ்வளோவா வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டோம். அது எப்போல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்வேர்டில் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்படி முன்னாடி நின்றுட்டுருக்கோம், பின்னாடின்னு ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டேர்ன் பண்ணிவிட்டு எடுப்போம். ஸோ அப்போ வந்து அந்த மசில் ஒர்க் ஆகாது. நீங்கள் டேர்ன் பண்ணாமல் எடுத்து பாருங்கள், ட்ரைசெப்ஸ் மசில் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இந்த ட்ரைசெப்ஸ் மசிலே நம்ம ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதில்ல. அப்போ எப்படி அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும், அது எப்படி ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் அதை ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய மூமெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸ்டாண்டிங்கில் வந்து பேக் ரைஸு, அதுக்கப்புறம் சைட் ரைஸு. ஸோ அந்த மூமெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஓகே, மூமெண்ட்ஸ் பண்ணியாச்சு, எப்போ ஸ்ட்ரெச் பண்ணுறது? ஸோ இந்த சீரீஸில் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிடலாம். எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அப்படின்றதால அவங்களால வந்து எஃபெக்டிவாக பண்ண முடியல. அதாவது கையை வந்து பின்பக்கமாக தூக்கிட்டு நம்மளுடைய எல்போ ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து பின்பக்கமாக இழுக்கணும். ஸோ யூஸ்வலாக எல்லா ஏஜ்டு பர்சன்ஸ்க்கும் ஒரு 50-55 கிராஸ் பண்ணிட்டாவே அவங்களால வந்து கையை தூக்குறது இந்த அளவுக்கு தூக்கியிருக்காங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு கூட சில பேருக்கு ஷோல்டர் ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கு தூக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டிஃப்னஸ் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு இதை வந்து டே பை டே நம்ம பண்ண என்ன ஆகும், அந்த மசில் ஸ்டிஃப்னஸ்லாம் பிரேக் ஆகிடும். நான் ட்ரைசெப்ஸ் மசில்ஸும் ஸ்ட்ரெச் பண்ணும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி நல்லா அதோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங்லேயும் பண்ணலாம், ஸ்டாண்டிங்லேயும் பண்ணலாம். ஸோ சிட்டிங்கில் பண்ணும்போது கையை அழகாக மடக்கிட்டு எல்போ ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த ஜாயிண்ட்டை வந்து ஆப்போசிட் ஹேண்டால் புல் பண்ணணும். ஸோ புல் பண்ணும்போது நல்லா அந்த மசில் வந்து ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். ஸ்ட்ரெச்சோட டைமிங்ஸ் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 10 to 15 செகண்ட்ஸ் ஸ்லோவாக கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 அப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து நோ யூஸ். அதுக்கு நம்ம பண்ணுறது பண்ணாமலே இருக்கலாம். ஸோ எப்படி கவுண்ட் பண்ணோம், ஸ்லோவாக ஒரு செகண்ட் எப்படி மூவ் ஆகுது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி 1 2 3 4. ஏன்னா நிறைய பேர் வந்து நமக்கு வந்து கைட் பண்ணியிருக்கோம், நம்ம லைவாக வந்து பார்த்துருக்கோம். அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கே கிடச்சிது. ஏன் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியலன்னா, ஆனால் நம்ம அந்த டைமிங் வந்து மெயின்டைன் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த டைமிங் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கிராஸ் கட்டிங் இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம செய்கிற எக்ஸசைஸ் ப்ராப்பராக நம்ம மசிலுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்லோ ஃபேஸில் கவுண்ட் பண்ணுங்கள். 15 செகண்ட்ஸ் ஸ்டார்டிங், 10 செகண்ட்ஸ் முடியலையா, அதுக்கப்புறம் என்னால் 10 செகண்ட்ஸ் பண்ண முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 15 செகண்ட்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ தூரம் அப்டேட் பண்ணலான்னா 45 செகண்ட்ஸ் to 60 செகண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான பீப்புள், ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் பீப்புள் வந்து பண்ணுவாங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் மெடிக்கல் ப்ரொஃபஷனல். நம்ம வந்து செல்ஃபாக பண்ண போகிறோம். ஸோ 15 to 20 செகண்ட்ஸே மோர் தென் எனஃப். அதை ட்வைஸ் பண்ணுங்கள், மசிலுக்கு ரீச் ஆகும். கேட்ச் யூ லேட்டர், நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.